சூப்பர் ட்ராப்பில் சூப்பராக பொருள் கிடைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயா வெடிச்சிருச்சு. வா, சூப்பர் ட்ராப்பில் சூப்பர் மார்க்கெட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னையா பெரிய மகன் டபுளர். ஹா ஹா ஹா. நம்ம அலோக் டீமெட் வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்மளே அடிச்சுக்கலாம். ஓகேவா? சரி வாங்க. இது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. பின்னாடி எனிமையாக காமிக்குது. பயமாக இருக்கே. சரி டக்குன்னு அலோக் வாடா. அம்மா டி எனிமையா நீ? ஆடா பாவிங்களா, ஆரம்பத்திலேயே இப்போ டெத் ஆக்கி விட்டீங்களேடா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிஆர் ரேங்க்கு தான் ப்ளே பண்ண போகிறோம். இல்லை எதுவுமே கிடைக்கல. சரி வாங்க மேட்ச்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ வாய்ஸோடு வந்திருக்கேன். இல்லை அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டேன். மணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷாக்கிங் நியூஸோடு வந்திருக்கேன். நமக்கு பிஆரில் கலாகிரி வந்திருக்கு. நீங்கள் தான் ஷாக் ஆவீங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் கலாகிரி அப்படின்னு போட்டிருக்கோம். தலைமையில் நிற்கிறது ஜாலி தான். ஏதோ செட்டிங்ஸ் பே பண்ணலாமான்னு தான் இருக்குது. 7 5 4 3 2 வெடிச்சிருமோ 1 வெடிக்க போது. நாங்களாம் சாக போகிறோம். என்னது கலாகிரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆரில் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒரே மேப் பர்முடா, இன்னொன்று ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பர்முடா நெக்ஸ்ட் ரூலா, மூணாவது வந்து பர்முடா நெக்ஸ்ட் ரூவா கலாகிரி. நான் வந்து பர்முடா நெக்ஸ்ட் ரூவா கலாகிரி பீல ஏதோ மேப் வந்துச்சு. எனக்கு அன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறத விட இருக்குது. இப்போவோட பிஆரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு அன்னைக்கு வந்துச்சு அது. ஸோ இந்த மூணுத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்த அட்னையில் ஒரு தட்டி கூட அடி வாங்க மாட்டேன். சரி வாங்க இப்போ அது இறங்கினோடனே லூட் அடிக்கலாம். ஐயோ இந்த அளவுக்கு என் பின்னாடி தான் வந்தான். என்ன பண்ண பைசான் எடுத்துட்டேன். இங்கே ரிப்பேர் கிட் கிடக்குது. ரிப்பேர் கிட் எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு மட்டும் வந்தானா இதில் எடுக்க முடியாதுங்க என்னால். ஓகே பேகு நிறையா இருக்குது. சரி வாங்க. ஆமாம் இது என்னது? நான் இதுவரை நம்ம கேமில் இதை பார்த்ததே இல்லையே. ஒருவேளை ரிவே பண்ணுறதா இருக்குமோ? ஆமாம் நம்ம அதுக்குள்ளே டெத்தா? சரி ரிவே பண்ணலாம். ரிவே பண்ணுறேன். சரி செட்டிங்ஸில் போய் எதாவது நோண்டலாமா ரிவே ஆகிற வர? யாரா செட்டிங்ஸ் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் இதுவரை இதை பார்த்ததே இல்லைங்க. இது என்னென்னு எனக்கு தெரியல. சரி அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ இருக்குது. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா புரியலை. மை வீடியோஸ் எனக்கு இது புரியல காய்ஸ். நிஜமாக இது புரியல. இல்லை 15 நிமிஷத்துக்கு என்ன பண்ணும்? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஜம்ப் பண்ணுறான். ஆமாம் என் கூட ஒரு அளவுக்கு லூட் அடிக்க வந்தானே எங்கே போனான்னு பார்த்தா என்னை விட்டு 50 மீட்டர் தள்ளி போயிட்டான். அடா பாவிங்களான் தான் இருந்துச்சு. பார்த்தா பெரிய மகனே என் கையில் இருக்குது. இப்போ இவனுக்கு நான் ஒரு வாங்க சம்பவம் பண்ணலாம். இந்த சம்பவத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைஸாக போய் அவன் நம்ம சுட போகிறோம். என்ன கண்ணை வச்சு தான் கேட்குறீங்க? பெரிய பல்சனை வச்சு தான். பாருங்கள் எப்படி ஓடுறான் பாருங்கள். பார்த்தீங்களா நான் அவன் டீமெட்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுறான் பாருங்கள். நான் அவன் டீமெட்ரா அப்படின்னு உட்காந்து என்ச்சதுக்கப்புறம் தான் உயிரே வருது இவனுக்கு. ஐயோ பாவம். அங்கே அவன்கிட்ட பேன்லாம் இருக்குங்க. யார்கிட்ட பேன் இல்லை. இங்கே ஜீப் இருக்கான், அவன் அதை எடுத்துக்க போகிறாங்க. அங்கே தூரத்தில் பேன் இருக்க மாதிரியே தான் இருக்குது எனக்கு என்னமோ. இங்கே தான் பேன் இருக்கும். யாரும் வராதுங்கடா, நான் பேன் எடுத்துக்கிறேன்டா. கிடச்சிருச்சு. ஃபைனலி நமக்கு பேன் கிடச்சிருச்சு கேஸ். அப்புறம் இந்த மேட்ச்சில் ஆனால் எனக்கு அவனை போட்ட அந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நல்லா அந்த ஊக்காங்க பார்த்ததுலேருந்து இந்த செடியெலாம் பார்த்தா ஊக்காங்க இருப்பானோன்னு தோணுதுங்க எனக்கு. ஊக்காங்க மண்டேனுங்களா, இதை வச்சு மண்டேலே தட்டி போடுவோம் பார்த்துக்கோங்க. தான் போயிடுங்க ஓகேவா. நான் பிஆரில் நிறைய சந்தேகப்பட்டிருக்கேன். அங்கே பாருங்கள் 100 கிலோமீட்ரு இந்த அலோக் தலையன் இருக்கான். என்ன அவன் தான் ஃபஸ்ட்டு இன்வைட்டே பண்ணான். நான் அதை ரெக்கார்டு எடுக்கலை ஓகேவா. இப்போ நம்மளும் ஜீப் எடுத்துகிட்டு அவன்கிட்ட போகலாம். ஓகே வாங்க போகலாம் வாங்க.
சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம அவன் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஆனால் மேப்லேயே எனக்கு 3ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் தான் காமிக்கிறத தவிர 2ஆம் நம்பர் எனக்கு காமிக்கவே இல்லைங்க. நான் இங்கே இருக்க இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எங்க அங்கே இருக்காங்க. டேய் வா எங்க லூட் அடிக்கிறது. டே அலோக்க உள்ள வாடா. இதெல்லாம் இங்கெல்லாம் மனுஷன் வந்து எடுப்பானடா. நான் எடுப்பேன்டா. இதுக்குன்னு பெரியம்மா கண்ணெல்லாம் கீழே போட முடியாது. நான் ஃபஸ்ட்டு பேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி வாங்க போகலாம். எங்க இந்த நிறைய கன்னுலாம் இருக்குது. நல்ல கன்னுலாம் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஏஹே சைடில் இந்த ட்ரோன் எனக்கு காமிச்சிச்சு எனிமியை. ஏஹே வந்தேன்டா பால்காரன். அப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் புது க்ளோவால் ஸ்கின் வச்சுருக்கேன். என்னது ஸ்கின்னா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாங்க ஸ்கின் தான். ஓகே என்னங்க நம்ம அலோகங்க அடி வாங்கி நான் காய்த்தானா? க்ளூவால் வேறு 4 தான் இருக்குது. சரி 4 இருக்குது. ஓகேவா? பெரிய மகன் தான் வச்சுருக்கேன். வந்தானா அடி தான். கதை முடிஞ்சது. என்னடா படம் சத்தம்லாம் கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா பிசி இருக்குல்ல பிசி அதில் படம் ஓடுதுங்க. ஓகேவா? ஓடி போய் ஜம்ப் பண்ணி பார்த்தீங்களா என் நியூ க்ளூவல் ஸ்கின் நல்லா இருக்குல்ல. நான் போன வீடியோவில் யூஸ் பண்ணனான்னு மறந்துடுச்சு. வாடி பிச்சுக்கு ஏ ஐயோ எவனோ அடிக்கிறான். ஐயோ க்ளூவால் ஐயோ ஓன்னோ. ஏங்க இந்த டிராஸ்ட்ரோமன் அடிக்க வந்ததுக்கு எனக்கு இது வேணும். ஐயோ என்ன ரிவ்யூ பண்ணி யாருக்குமே மனசு இல்லை. ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னங்க 500 ரூபா வச்சு எங்கேயோ போகிறான். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்குவாடு கிடச்சிதுன்னா நீங்கள் விளையாடிட்டே இருக்கலாம். பெரிய பிளேஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஸ்குவாடு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு தாட்டி செத்துருவேன். 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இல்லை 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. அது நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எனக்கு அந்த ஆண்டனாக்குள்ளே இறங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருக்குது. நிறைவேற மாட்டேங்குதே. சரி நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். ஐயோ நான் மேலே இன்னைக்கு கீழே போகிறதுக்கு வழி காணுமே. ஃபஸ்ட்டு லூட் அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தாங்க லாஸ்ட்டு ஜோன் வந்துச்சு. ஓகே இப்படி இறங்கலாம் போல். ஓகே இறங்கினேன். ஓகே டேமேஜ் ஆகலை. நல்லது அப்பா. ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவோம் பாருங்கள். இந்த இடமான்னு தெரில. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தாவலாண்டா தாவிடுறா குமார் தாவலாம் அப்படின்னு தாவிடம் பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ட் ஆயிடுச்சு. ஓ நோ புல்லட் இல்லை. இது பட்டா செத்துருவோம் இல்லை. கீழே சூப்பர் ட்ராப் இருக்கு. அதுக்கு ஆசைப்பட்டு தானாங்க நான் போனேன். இப்போ பாருங்கள் இப்போ நான் இதோ அங்கே குதிக்கலான்னு பிளான் பண்ணுவேன். பின்னாடி இருந்து ஓடி வந்து குதிப்பேன் பாருங்கள். எங்கே செல்லும் இந்த பாதைன்னு ஆகிடும். போன் ஃபயர் போட்டுருவேன். எழுத்து ஏற்றணுமா? ஐயோ புல்லட் வேறு இல்லை. எவ்வளோ வந்தானே என்ன பண்ண போடணும். எனக்கு யாரையுமே பிடிக்கல. போன் ஃபயர் எரியுது. ஐயோ என் நண்பன் போயிட்டானே. சரி இன்னொருத்தன் இருக்கான். என் நண்பன் யார் தெரியுமா? இந்த போன் ஃபயர் மட்டும்தான். இனி போன் ஃபயர் நண்பா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன். காலையில் ஆயிடுச்சு. போன் ஃபயர் நண்பா போன் ஃபயர் கதை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேங்க நான்? என்ன ஐயா சூப்பர் ஏர் ட்ராப்பு. ஹே வந்தேன்டா பால்கார. அடடா புது மாட்டை கட்டி ஆட போகிறேன். வெட்டிக்கெல்லாம் செட்டுக்காரன். வந்தேன்டா அப்படி வந்தேன்டா பால்காரன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே செத்து போயிட்டேன். இந்த சீன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. பாருங்கள் 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. இந்த 2 பேரும் இந்த ஸ்குவாடே நான் இனி கண்டிப்பாக ரிவே பண்ணுவேங்க. அந்த மாதிரி இவனுங்க இங்கே பாருங்கள் காசு வச்சுருக்கானுங்க. எங்கே போகிறானுங்கன்னு தான் டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஷாட் தந்தானுங்க பாருங்கள். இங்கேருந்து பைக்கில் என்னையும் 4ஆம் நம்பர் ரிவே பண்ணுறக்குனே வந்திருக்கானுங்க. நினச்சி பாருங்கள் நீங்கள் கொஞ்சம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீம் வேணுங்க. நான் 1ஆம் நம்பர் ரொம்ப நல்லவங்க. அவன் 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ரொம்ப நல்லவனுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். ஓகே லாஸ்ட்டு ஜோன் வர இன்னும் ரொம்ப நேரம் இருக்கும் போல் இருக்கே. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஜோன் நின்றுருக்கலாம். அதுக்குள்ளே போதா லாஸ்ட்டு ஜோன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறலாம். இல்லை கைஸ், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கைஸ். நிஜமாக நான் போட்டதுலேயே என்ன தான் டிஃபிட் ஆனாலும் புய்யா அடிச்சினேன். ஆனால் ஐயோ புய்யா அடிச்சேன்னா ஏங்க இந்த என்னங்க கன்று எனிமி அடித்தா இந்த எனிமி அடித்தோன்னா பார்த்தா எந்த டேமேஜ் கூட ஆகலை. அப்போ தாங்க தெரிஞ்சுது டீமேட்டை மெடிட் கிட் இல்லைனா இதை வச்சு அவனை சுடணுமாமா. ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள். ஆனால் இப்போ நடக்கும் பாருங்கள், என்னால் இதை தாங்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ 10 நிமிஷமாக பார்க்குறீங்க. இங்கேருந்து குதி எனிமி 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 பக்கு பக்கு டே கரீனா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன்டா, நீங்கள் நாசமாக போவீங்கடா கரீனா. இல்லை கைஸ், இந்த கரீனா சுத்தமாக பிடிக்கல கரீனா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ்லா எக்ஸ் காங் யாரெல்லாம் பார்த்துட்டிங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் லைவ்லாம் போட்டேன்னா பார்ப்பீங்களான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அஞ்சு சப்ஸ்கிரைபர் கிடச்சா போதும் நம்ம லைவ் போடலாம். லைவ் போட்டால் எல்லாம் பார்ப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 நிமிஷமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க. யாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. இவர் பெரிய பிளேயராக இருப்பார் போல இருக்கே. எங்க சாண்டினோ கேரக்டரே வச்சுருக்காரு. டபக் உத்தாம்பாரு ஹெட்லன்னு சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்லிக்கலாம். எங்க இந்த அல்லோக்கு முக்காசு டேமேஜ் அடிச்சிட்டா போய் எடுத்தாம்பாரு ஓசிக்கல. எங்கே வந்தோ டேமேஜ் அடிக்கிறானுங்க. அவங்க லூட் அடிக்கும்போது அங்கே இருக்காங்க பார்த்துட்டேன். இவர் பெரிய இதே ஸ்கில் யார்கிட்டையும் இருக்கு. இவர் பெரிய பிளேயராக இருப்பார் போல இருக்க. இது ஃபைனல் ஃபைட் 10 vs. ஆனால் எனக்கு இந்த ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிவே பண்ணுறதுக்குனே ஒரு லான்ச் பேடை போட்டு வருவாங்க. நிஜமாக இந்த ஸ்குவாட் எனக்கு பிடிக்குங்க. ரிவே பண்ணுறதுக்குனே ஒரு லான்ச் பேடை போட்டு வந்து என்னை ரிவே பண்ணுவாங்க. என்னையும் 4 நம்பரையும். எனக்கு நிஜமாக இந்த மேட்ச் ரொம்ப பிடிக்கும். வாங்க கைஸ் பண்ணிடுவோம். இப்போ இப்படி ஆகிட்டேன். ஏன் ப்ரோ அமைதியாக பேசுகிறது கேட்டிங்கன்னா ஃபைனல் ஃபைட் வருது, நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஆட வேண்டிய நேரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரியஸாக நீங்கள் ஆடி பார்த்ததுலையே நான் ஒரு டயலாக் கண்டுபிடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ், நான் காண்ட் ஆடி பார்த்துருப்பீங்க, காமெடி ஆடி பார்த்துருப்பீங்க, ஜாலியாக ஆடி பார்த்துருப்பீங்க. சீரியஸாக ஆடி பார்த்துருக்கீங்களா? இங்கே நான் தாண்டா லூட் அடிப்பேன் நண்பா, வேண்டாம் ஓட நான் சூப்பர் மெடிக்கெட்லாம் எடுத்துக்கிறேன். பேக் இப்போ எடுத்துட்டேன் பெரிய பேகை. சூப்பர் மெடிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கானே தெரியல. ஐயோ புல்லட் வர இல்லையா, நான் எப்படி சுடுதுன்னு பார்க்குறதுக்கு சுட்டாங்க. புல்லட் இல்லை அங்கே நாக்கில் கிடக்குறாங்க 2ஆம் நம்பரு. இருங்க, ஐ நீம் மெடிக்கெட். இது ஐ நீம் ஆம்போ. ப்ரோ குடு ப்ரோ. ஐ நீம் ஆம்போ ப்ரோ. என்ன ப்ரோ நீ பாட்டுக்கு அங்கே போயிட்ட? ஓடுறா குமாரு. அடபுதிங்கடா சங்கு, நான் தண்ட சோரிக்கிங்க, தமிழ்ஸ் மதர் டங்கு. நான் வேறு 2 சிலுஸ்லேயே போட்டு முடிச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சிலுஸ்லேயே ஏறிச்சா. ஓகே, அங்கேருந்து பேக்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். நிஜமாக நான் இந்த ஸ்குவாடில் ஒருத்தனை கூட ரிவே பண்ணன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டாக ஒருத்தனை ரிவே பண்ணேங்க. ரொம்ப நல்லவங்க அவன். படுத்துடலாம். என்கிட்ட வேறு புல்லட்டே இல்லையே. பாரு, ஜோனுக்கு வெளியே வந்தால் நான் ஃபைனல் ஃபைட். ஜோனுக்கு வெளியே வந்தால் நான் ஆகணும். ஓகே, ஐயோ எப்படியோ ஜோனுக்கு நீ ரஷ் பண்ணி தான் அங்கே தங்கம் எப்படியோ ஜோனுக்கு ரஷ் பண்ணி தானே ஆகணும். நான் ஏன் இப்படி அடிக்காமல் இருக்கேன்னா 7 புல்லட் தாங்க இருக்குது இந்த கன்னில். இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற லாங் ரேஞ்ச் கன்று. தாம்சன் இருக்குது, மெடிக்கெட் கொடுக்குற கன் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெடிக்கெட்டே கிடச்சிரும்.
மெடிக்கிட்டு அப்படின்னு நைஸாக அவங்களுக்கு தெரியாம மெடிக்கிட்ட பொறுக்கிற மாதிரி பார்த்தா 37 புல்லட் கிடைக்கும். இப்போ எனக்கு வரும் பாருங்க ஒரு வெறி. ஏன்டா ஏமாலியாடா கையை வைக்கிறீங்க அப்படின்னு எடுத்துட்டேன் புல்லட்டை. இனி வாங்கடா, பிரச்சனையே இல்லைடா, மாடலு தழுத்துண்டா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஓகே.